கவிஞர் லீனா மணிமேகலை காளி என்ற படத்தை இயக்கினார். இந்த காளி படத்தின் போஸ்டரில் ஒரு பெண் மது புகைப்பிடிப்பது போன்ற காட்சி இடம்பெற்றதால் சர்ச்சையை கிளப்பியது. இதனால் லீனா மணிமேகலை மீது பல்வேறு மாநிலங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த சர்ச்சை ஓய்ந்துள்ள நிலையில் புதிய சர்ச்சையில் மீண்டும் லீனா மணிமேகலை சிக்கியுள்ளார். நாடு முழுவதும் மீ-டூ விவகாரம் பெரிதாக பேசப்பட்ட போது 5 ஸ்டார், திருட்டு பயலே, கந்தசாமி உள்ளிட்ட படங்களை இயக்கிய சுசி கணேசன் மீது லீனா மணிமேகலை மீ-டூ புகாரை அளித்திருந்தார். இதனை மறுத்த சுசி கணேசன் லீனா மணிமேகலை மீது கிரிமினல் மற்றும் மான நஷ்ட வழக்கு தொடுத்திருந்தார். வழக்கு 4.5 ஆண்டு காலமாக நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இதனிடையில் 4 மாதங்களுக்குள் வழக்கை விசாரித்து முடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் சென்னையில் வசிக்கும் சுசி கணேசனால் தன் உயிருக்கு ஆபத்து என்று கனடாவில் வசிக்கும் லீனா மணிமேகலை சமூக வலைதளங்களில் புதிய பதிவு ஒன்றை சமீபத்தில் ட்விட்டரிலும் ஃபேஸ்புக்கிலும் பதிவிட்டிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த இயக்குனர் சுசி கணேசன் தன் மீது பொய்யான புகார் கூறியதோடு ஜாதி மத மோதலை தூண்டும் விதமாக லீனா மணிமேகலை பேசி வருவதாகவும், இந்த குற்றச்சாட்டில் இருக்கும் உண்மையை கண்டறிந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்குமாறு கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் இயக்குனர் சுசி கணேசன் கிண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். லீனா மணிமேகலைக்கு சம்மன் அனுப்பி விசாரித்த காவல்துறை கவிஞர் லீனா மணிமேகலை காழ்ப்புணர்ச்சி காரணமாக சுசி கணேசன் மீது பொய்யான புகாரை சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருக்கிறார் என்பது விசாரணையில் தெரியவந்தது. கனடாவில் இருக்கும் லீனா மணிமேகலையின் உயிருக்கு எவ்வாறு சென்னையில் இருக்கும் இயக்குனர் சுசி கணேசன் ஆபத்தாக இருக்கிறார் என்ற கேள்விக்கு லீனா மணிமேகலை முறையாக பதிலளிக்கவில்லை. இதனையடுத்து பொய்யான குற்றச்சாட்டை சமூக வலைதளங்களில் லீனா மணிமேகலை பதிவு செய்தது தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் இந்த பிரச்சனையை நீதிமன்றம் மூலம் தீர்த்து கொள்ளுமாறு சுசி கணேசனை அறிவுறுத்தி கிண்டி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் புகாரை முடித்து வைத்துள்ளனர். பிரபல இயக்குனர் சுசி கணேசன் மீது கவிஞர் லீனா மணிமேகலை மீ-டூ புகார் அளித்த வழக்கு நிலுவையில் இருக்கும் நிலையில் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பொய்யாக சமூக வலைதளத்தில் லீனா மணிமேகலை பதிவிட்டுள்ளார் என்று காவல்துறை தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.